கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் யாவரையும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் கர்த்தர் எனக்கு தந்த அளவு கடந்த கிருபை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். 6 மாதங்களை கடந்து புதிய மாதமாகிய 7ஆம் மாதத்தை நாம் குடும்பமாய் காண கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய எல்லா விதமான கிருபைகள் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாய் நன்றி சொல்வோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான ஞாயிற்றுக்கிழமையாக தென்னிந்திய திருச்சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. என்ன ஞாயிற்றுக்கிழமை? இதனை ஸ்டூவர்ட்ஷிப் சண்டே என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். உக்ரானத்துவம் ஞாயிறு. எனவே தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி இன்றைய நாளிலே நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அது ஸ்டூவர்ட்ஷிப் ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். உக்ரானத்துவம், வளங்களை நிர்வகிப்பதில் பொறுப்பாண்மை. இந்த தலைப்பின் கீழாகத்தான் இன்றைய நாள் செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக ஸ்டூவர்ட்ஷிப் என்றால் என்ன என்கின்ற ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது. வாட் இஸ் ஸ்டூவர்ட்ஷிப்? இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்கின்ற வார்த்தை ஸ்டிக் வேர்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, ஸ்டிக் வேர்ட். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கீப்பர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட், இல்லாவிட்டால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சர்வன்ட், வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் என்று பொருள். கடவுள் இந்த உலகை படைத்து அது மனுக்குலத்தின் கையிலே கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? இந்த உலகை நீங்கள் பாதுகாக்கவும், இந்த உலகை நீங்கள் பண்படுத்த வேண்டும், இந்த உலகிற்கு நீங்கள் தான் உக்ரானக்காரராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஒரு பொறுப்பை கடவுள் மனுக்குலத்திலே கொடுக்கிறார். அந்த படைப்பாளரின் உக்ரானக்காரர்கள் தான் நாம். எனவே அதை முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இதை குறித்த பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அநேகர் இதை குறித்து விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். 2 ஒரு முக்கியமான விளக்கங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஸ்டூவர்ட்ஷிப் என்றால் என்ன என்று பார்த்தால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பிஷப், இந்த கான்ஃபரன்ஸில் இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு வாக்கியத்தை அவர்கள் தொகுக்கிறார்கள். என்னவென்றால், the Christian stewardship receives God's gifts gratefully, tends them responsibly, shares them justly and returns them with increase to the Lord. இதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால், கிறிஸ்தவ உக்ரானத்துவம் என்பது கடவுளிடம் நாம் கிருபையாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பொறுப்போடு நிர்வகித்து நீதியோடு அதை பகிர்ந்து கொண்டு கடைசியில் நாம் அதை பெருக்கத்தோடு கூட கடவுளிடம் திரும்ப சேர்த்தல். கிறிஸ் பிரவுன் என்கின்ற ஒரு இறையியலாளர் இதை பற்றி கூறும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்டியன் ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் மேனேஜிங் காட்ஸ் பிளெஸிங்ஸ் இன் காட்ஸ் வே ஃபார் காட்ஸ் க்ளோரி. இது ரொம்ப சிம்பிளாக விளங்க முடியும். தமிழில் பார்த்தோன்னா இந்த கிறிஸ் பிரவுன் சொல்கிறாரு, கிறிஸ்துவ உக்ரானத்துவம் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு கடவுளுடைய வழியில் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக பயன்படுத்துதல் தான் இது கிறிஸ்தவ உக்ரானத்துவம் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்பை நாம் உண்மையோடு கூட அவர் நாம மகிமைக்கென்று செயல்படுத்துவது தான் இந்த உக்ரானத்துவம். நம்முடைய கையில் அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். பல நேரங்களிலே அதை உணர்வது கிடையாது. பொறுப்பு என்று சொல்லப்படும் போது ஒரு இயக்கத்திற்கோ இல்லாவிட்டால் ஒரு குழுவிற்கோ ஒரு காரியத்திற்கோ தலைமை, அது மட்டும்தான் பொறுப்பு இல்லை. குடும்பத்திலே நமக்கு பொறுப்பு இருக்கிறது, நாம் வேலை பார்க்கக்கூடிய தளத்திலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, திருச்சபையிலே நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இப்படி எல்லாம் பொறுப்பில்லாத நபர் என்று சொல்லி யாருமே இருக்க முடியாது. ஆனால் பல வேளைகளிலே இந்த பொறுப்பை நாம் உணர்வது கிடையாது. இந்த பொறுப்பை நாம் அலட்சியமாக எண்ணுகிறோம். இந்த பொறுப்பை குறித்த ஒரு மதிப்பு, அதனுடைய வேல்யூ தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அந்த பொறுப்பை கண்டுகொள்ளாமல் விடுகிறோம். ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை உங்களிடத்தில் சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். ஒரு நகைச்சுவையான ஒரு உண்மை சம்பவம். டெக்சாஸ் மாகாணம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய, அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய மாகாணம்.
அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கத்தை கை கொண்டு வந்தார். என்னன்னா, அவருடைய தகப்பனார், அந்த தகப்பனாருக்கு ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த பரிசை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு 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 பழக்கம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் அவர் எங்கெல்லாம் போறாரோ ஒரு விலை உயர்ந்த ஒரு நல்ல ஒரு பொருளை அவனுடைய தகப்பன் மகிழும்படி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். அப்போ ஒரு தடவை ஆப்பிரிக்கா அவர் போயிட்டு இருக்கும்போது அங்கே கென்யா தேசத்தில் ஒரு அழகான ஒரு கிளியை பார்க்குறார், ஆப்பிரிக்கன் பேரட். அந்த கிளியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது 5 பாஷையிலே பேசக்கூடியது. தமிழ், இங்கிலீஷில் பேசுதான், அது அந்த கென்யன் லாங்குவேஜில் பேசுது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜஸ். இப்படி பேசும்போது அதை கேட்குறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த கிளி இப்படி அழகாக பேசுதுன்னு சொல்லி, இதை எப்படியாவது வாங்கி என் தகப்பனார் கொடுக்கணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு. அப்போது அது என்னுடைய விலை எவ்வளோன்னு கேட்கும்போது $10,000 அப்படின்றாங்க. அப்போது அந்த நபர், எப்படியாச்சும் பரவாயில்ல, இதை நான் வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும், எங்கள் அப்பா வந்து நிச்சயமாக இதை பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா அதை வாங்கிட்டு சொன்னோன்னே அந்த பையன் சொல்கிறாரு, அப்பா இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் வந்து கேட்குறேன் இதை பற்றி, நீங்களே இதை பற்றி சொல்லுவீங்க பாருங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் இந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, என்னப்பா நேற்று ஒரு பறவை உங்கள்கிட்ட கொடுத்தேனே, எப்படி இருந்துச்சு அப்படின்னோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த பறவையா சூப்பராக இருந்துச்சுப்பா, டேஸ்ட்டு, அந்த சூப்பு அவ்வளவு அழகாக இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி ஒரு சூப் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாரு. அந்த பையன் அதை கேட்ட உடனே அவன் மனம் நொந்து போய் தன் தகப்பனை அரவணைத்து கொண்டான் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. ஏன் மனம் நொந்து போனா அப்படின்னா, அந்த பொருளுடைய வேல்யூ தெரியல. அந்த கிளி 5 பாஷையில் பேசும், நம்ம பேசுனா அது பேசும் அப்படின்ற ஒரு காரியம் அவர் தகப்பனுக்கு தெரியல. தகப்பன்கிட்ட இது அவர் என்ன பார்த்தாருன்னா, அது ஒரு சமைக்கக்கூடிய ஒரு பறவையாக தான் பார்த்துருக்கிறார். பாருங்க, $10,000 ஒர்த்து உள்ள ஒரு பறவையை ஒரு நல்ல சமைச்சு இந்த குடும்பம் சாப்பிட்ருக்கிறாங்க. ஸோ வேல்யூ தெரியல. இதே போல தான் பல வேலைகளில். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்டூவர்ஷிப் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, நாம் நம்மை பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருக்கும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக நாம் என்ன வேண்டும். அப்புறம் இந்த உக்ரானத்துவத்தை குறித்து நான் விளக்கும் போது 3 தலைப்பின் கீழே இதை நான் விளக்க ஆசைப்படுகிறேன். 3 காரியங்கள். வாட் இஸ் ஸ்டூவர்ஷிப், இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? முதல் காரியம், உக்ரானத்துவம் என்றால் என்னவென்றால், உக்ரானத்துவம் என்பது டிட்டர்மினிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, தெரிந்தெடுக்கும் பொறுப்பாண்மை அல்லது தெரிவு செய்யும் பொறுப்பாண்மை. உக்ரானத்துவம் என்பது அது தெரிந்தெடுக்கும் பொறுப்பாண்மை. இரண்டாவது குறிப்பு, உக்ரானத்துவம் என்பது அர்ப்பணிப்புள்ள பொறுப்பாண்மை, டெடிகேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூன்றாவது, உக்ரானத்துவம் என்பது தெய்வீக பொறுப்பாண்மை. இட் இஸ் அ டிவைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 3 D. ஃபர்ஸ்ட் D, டிட்டர்மினிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் D, டெடிகேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ட் D, டிவைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல் குறிப்பை பார்க்க போகிறோம். டிட்டர்மினிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. உக்ரானத்துவம் என்பது தெரிவு செய்யும் பொறுப்பாண்மையை கொண்டது. தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு. எதற்காக தெரிவு செய்ய வேண்டும், எதற்காக ஒரு இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை பயன்படுத்துவதற்காக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே 3 திருமறை பகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பழைய ஏற்பாட்டு பகுதியாக யாத்ரா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெறுகிறது. என்னவென்றால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய நியாயத்தை விசாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே அந்த மக்களுக்கு வேண்டிய நீதியை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, யாத்ரா புஸ்தகம் 18-13 பார்க்கிறோம். மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மோசே முன்பாக நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு லீடர்.
அப்போ இதை பார்த்துட்டு மோசையின் மாமனாகி எத்ரோ அவருடைய அனுபவத்திலிருந்து, அவருக்கு இருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு ஆலோசனையை இந்த மோசேக்கு சொல்றார். என்ன ஆலோசனைனா, யாத்ரா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டம், 6 லட்சம் புருஷர்கள் இஸ்ரவேல் மக்கள் அந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னா 6 லட்சம் மென் மட்டும் இருக்கிறாங்கன்னா ஹோல் பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் நபர்கள்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு ஒரே ஒருவர் தான் நீதி செய்யக்கூடிய பொறுப்பிலே இருக்கிறார். அப்போ அந்த பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கணும். இல்லாட்டி அவங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும், உன்னுடைய டைம் வேஸ்ட் ஆகும், அவங்களுடைய எனர்ஜியும் குறைஞ்சு போகும், உன்னுடைய எனர்ஜியும் குறைஞ்சு போகும்னு சொல்லி தான் இந்த எத்ரோ ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வருது. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அப்போ இந்த ஒரு அட்வைஸை, இந்த ஒரு காரியத்தை அவர் அனுபவத்தில் பெற்றுக்கொண்டதை மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசே இடத்துல சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ உன்னுடைய லீடர்ஷிப்பை பகிர்ந்து கொடு அப்படின்றது அது 2வது தான். ஆனால் முதல்ல சொல்ற காரியம் என்ன, நீ உன்னுடைய செயல்பாடுகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அதற்கு ஏற்ற நபர்களை நீ தெரிவு செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா அழகா போட்டிருக்கும், தெரிவு செய் அப்படின்னு தான் போட்டிருக்கு. தெரிவு செய், சூஸ் பண்ணு. அப்போ யோசிச்சு பாருங்க, மோசே இத்தனை லட்சம் மக்கள்ல 1000 பேருக்கு அதிபதியா, 100 பேருக்கு அதிபதியா, 50 பேத்துக்கு தலைவராக ஒருத்தவரை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜனங்களை குறித்த ஒரு அறிதல் இல்லாம, அவர்களை அறிந்து வைத்திராமல் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. என்ன போட்டிருக்கு, மோசையின் மாமன் சொன்னபடியே மோசே இந்த காரியத்தை செய்து முடித்தான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த காரியத்தை செய்து முடிக்கிறார் அப்படின்னா அவருடைய பொறுப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு முதலாவது அந்த உக்ரானத்துவ ஸ்தானத்தில் மக்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த உக்ரானக்காரனாகிய மோசேக்கு இருந்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். அப்போ தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த மக்களை குறித்த அறிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு இடத்துல ஒரு பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய பொறுப்புகளை நாம் பிரித்து கொடுப்பதற்கு முன்பாக அது சரியான நபருக்கு நாம் பிரித்து கொடுக்கிறோமா என்பதை, அந்த நபர்களை குறித்த ஒரு தெரிவும் அந்த நபர்களை குறித்த புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் உக்ரானத்துவத்தின் முதல் தன்மையாக இருக்கிறது. டிட்டர்மினிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு, அது ஒவ்வொரு உக்ரானக்காரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணாதிசயமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். மோசே தன்னுடைய பொறுப்பை அவன் பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்பாக தெரிவு செய்ததை நாம் பார்க்க முடியும். இது முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம். 2வது காரியம், வாட் இஸ் ஸ்டூவர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் a dedicated responsibility. உக்ரானத்துவம் என்பது அர்ப்பணிப்புள்ள ஒரு பொறுப்பாண்மை. ஒரு காரியத்தை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை அர்ப்பணிப்போடு பொறுப்பான வகையிலே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை கண்ணும் கருத்துமாய் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த குறிப்பை நான் விளக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பையும் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். ஒரு 1 minute வீடியோ கிளிப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவர் ஒரு ஆஷ் கலர் டிஷர்ட் போட்டிருப்பார், ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு, ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பார். பாருங்கள் அவர் எப்படி கூட சேர்ந்து வேலை பார்க்குறாரு, அந்த அவருடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 1 minute வீடியோ, இதை பாருங்கள், திரும்ப நம்ம செய்திக்குள்ளே வரலாம்.
இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு அர்ப்பணிப்பு அல்ல. இதே போல தான் நாம் பல வேளைகளில் நம்முடைய பொறுப்பிலே நாம் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு நடிக்கக்கூடிய இல்லாவிட்டால் ஒரு போலியான அர்ப்பணிப்பு கொண்டவர்களாய் அநேக வேளையில் இருக்கிறோம். அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய அந்த சூழலாக இருந்தாலும் சரி, திருச்சபையின் பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு பொறுப்பு தான் உக்ரானக்காரனின் ஒரு முக்கியமான குணாதிசயமாக இருக்க முடியும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிருப வாக்கியத்தில் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சபையை குறித்து பவுல் ஒரு சாட்சியை சொல்லுகிறவராக இருக்கிறார். என்னவென்றால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை குறித்து, அவர்கள் செய்த காரியத்தை குறித்து பவுல் விளக்கி சொல்கிறார். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2ஆம் வசனம் எடுத்துக்கங்க, அதை புரட்டிக்கங்க, கூடையே சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். அவர்கள், இந்த மக்கதோனியா நாட்டு சபையார் என்ன செஞ்சாங்க? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா திருச்சபையார் கொடுத்தார்கள். அவங்க பொறுப்பை நிறைவேற்றுறாங்க. இதை அவங்க கடமையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இவங்க கேட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். என்ன சிச்சுவேஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷனை பாருங்க. உபத்திரவம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய நெருக்கடி இருந்துச்சு, நிறைய போராட்டம் இருந்துச்சு. அதோடு கூட அவர்களிடத்திலே பஞ்சம் இருந்தது, தரித்திரம் உடையவர்களா இருந்தார்கள். அவங்க ஏதோ பெரிய செல்வந்தர்கள் போல அவங்களுடைய செல்வத்திலிருந்து பாதி எடுத்து கொடுத்துடல, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஆனாலும் அவர்கள் மிகுந்த மன சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். இதுதான் அர்ப்பணிப்பு. ஸோ இந்த அர்ப்பணிப்பை நம்முடைய எல்லா பொறுப்புகளிலும், கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளிலே ஒரு உக்ரானக்காரனாக நாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இவர்கள் இப்படி செய்ததை பார்த்துதான் பவுல் இவர்களை குறித்து இன்னொரு காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8:11 பார்த்தா தெரியும். கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உண்டா இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளிலிருந்து எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. பாருங்க, கொடுங்க, ஆனா உங்களுக்கு உள்ளவைகளிலிருந்து முதல்ல எடுத்து கொடுங்க. நீங்க கொடுக்கணும்னு சொன்னா அவங்ககிட்ட இருக்கு வாங்கிக்கங்க, இவங்கிட்ட இருக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்லாத. உன்கிட்ட முதல்ல என்ன இருக்கு அதை நீ எடுத்து வை. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. இதைத்தான் மக்கதோனியா திருச்சபையார் செய்தார்கள் என்பதை குறித்து மறுபடியுமாக இந்த சாட்சியை பவுல் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். ஸோ அர்ப்பணிப்புள்ள ஒரு பொறுப்பு. வாட் இஸ் ஸ்டூவர்ட்ஷிப்? டெடிகேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அர்ப்பணிப்புள்ள பொறுப்பாண்மை ஒவ்வொரு உக்ரானக்காரனுக்கும் தேவை. அவர்கள்தான் உண்மையான கடவுளுடைய உண்மையான உக்ரானக்காரன் என்று சொல்லி பெயர் எடுப்பார்கள். இது 2வது காரியம். 3வது காரியம், வாட் இஸ் ஸ்டூவர்ட்ஷிப் என்று பார்க்கும்போது, இட் இஸ் a divine responsibility. இது ஒரு தெய்வீக பொறுப்பாண்மை. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே, திருமறை பகுதியிலே சுவிசேஷ பாடமாக மத்தேயுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே நம்ம எல்லாருக்கும் அறிந்த பழக்கப்பட்ட ஒரு தாளந்து உவமையை நாம் கேட்க முடியும். எதை குறித்தது? பரலோக ராஜ்யத்தை குறித்தது.
மத்தேயு 25:14 படிச்சு பார்த்தா தெரியும். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அப்போ இந்த தாளந்து உவமை எதுக்காக சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்யறாங்க சொல்றார் ஆண்டவர். அப்போ 5 தாளந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கப்படுது, 2 தாளந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்படுது, 1 தாளந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்படுது. 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் அதை 10 ஆக்குறாரு. 2 தாளந்தை வாங்கி கொண்டவர் அதை 4 ஆக்குறாரு. 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரோ அதை புதைத்து வைத்து விடுகிறார். இப்படி 5ஐ 10 ஆக்கியவர் 2ஐ 4 ஆக்கியவரை குறித்து கர்த்தர் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், 25, 21 வசனத்தில் வாசித்து பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. உண்மையும் உத்தமமாய் இருக்கக்கூடிய ஊழியக்காரர் என்று சொல்லி இந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவருக்கும் 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவருக்கும் ஒரு பெயரை எஜமான் வைக்கிறார். ஏன் அதை வைக்கிறாரு? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகள், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் பொறுப்போடு நிறைவேற்றி முடிக்கிறார்கள். அவங்க செஞ்ச காரியம் என்ன? முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் இந்த 5 10 ஆக்கணுமேன்னு சொல்லி அதிகமாய் அவர்கள் கடினமாய் உழைத்திருக்க வேண்டும். 2வது காரியம் என்ன செய்யணும்? என் எஜமான் என்று அதை கணக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்ல, நிச்சயம் வரும்போது அவருக்கு நான் கணக்கு கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கள் மனதிலே அதிகமாக இருந்தது. 3வது பாருங்க, அவர்கள் தங்களுடைய எஜமானை திருப்திப்படுத்த வேண்டும். என் எஜமான் நான் செய்திருக்கக்கூடிய காரியத்தை பார்த்து அவர் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்தார்கள். 4வது பாருங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இப்படி நான் திருப்திப்படுத்துறதுனால எனக்கு ஏதாவது நடக்க போகுதா? இல்லை, வேண்டாம். ஆனால் நான் என்னுடைய காரியத்தை எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை செய்யணும். அந்த 10 ஆக்குறதுனால இந்த 10லேருந்து ஒரு 3 தாளந்து எனக்கு கொடுக்க போறாரா என் எஜமான்? இல்லை, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் 5 நான் 10 ஆக்கணும். 5வது பாருங்க, இது நான் செய்யும் பொழுது என் எஜமான் சந்தோஷப்படுவார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த காரியத்தை நான் செஞ்சு எஜமான்கிட்ட கொடுக்கும்போது என் எஜமான் இதை பார்த்து அதிக சந்தோஷப்படுவார். காரணம், இதை இப்படி செய்வது என் எஜமானுக்கு பிடித்திருக்கும், என் எஜமான் இப்படி செய்வதில் அதிக சந்தோஷப்படுவார் என்ற ஒரு புரிதல், ஒரு அறிந்து கொள்ளுதல் அந்த நபருக்கு இருந்தது. 5 தாளந்தையும் 2 தாளந்தையும் பெற்றுக்கொண்ட நபருக்கு இருந்தது. எனவே தான் இவர்களை ஸ்டூவர்ட்ஸ் சொல்லும்போது they are divine responsibility வைத்திருக்கக்கூடிய ஸ்டூவர்ட்ஸ். ஸோ ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்றது டிவைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் டிவைன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம்னா, இது கடவுளுடைய பணியை, கடவுளுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய அந்த அவர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை அவர் விரும்புகிறபடியே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அவர் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய, அவர் எதிர்பார்க்கிறபடி செயல்படுத்தக்கூடிய பொறுப்புள்ளவர்கள். ஸோ ஸ்டூவர்ஷிப் அப்படின்றது இட்ஸ் அ டிவைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்குரிய பலன் என்ன? மத்தேயு 25:29 வருது, பரிபூர்ணம் அடைவீர்கள். இப்படி அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் செய்யும்போது பரிபூரணத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஸோ இந்த 3 காரியங்கள். வாட் இஸ் ஸ்டூவர்ஷிப்? ஸ்டூவர்ஷிப் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, ஸ்டூவர்ஷிப் இஸ் அ டிட்டர்மினிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது தெரிந்தெடுக்கும் பொறுப்பாண்மை. 2வது, ஸ்டூவர்ஷிப் இஸ் அ டெடிகேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அர்ப்பணிப்புள்ள பொறுப்பாண்மை. 3வது, இட் இஸ் அ டிவைன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு தெய்வீக பொறுப்பாண்மை. எனவே கிறிஸ்துவின் உக்ரானக்காரராய் நாம் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் மனதிலே கொண்டு செயல்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய பொறுப்புகளையும் நம்மேல் இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, அவர் விரும்புகிறபடி செய்வதற்கு கர்த்தர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உக்ரானத்துவம் என்ற தலைப்பின் கீழாக உம்முடைய உக்ரானக்காரர்களாய்
நாங்கள் எதை பொறுப்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 காரியத்தை பார்த்தோம். உக்கிரானத்துவம் என்பது கர்த்தாவே, அது நாங்கள் பொறுப்போடு நிறைவேற்றக்கூடிய, நீர் எதிர்பார்க்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. முதலாவது ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம், இது தெரிந்தெடுக்கக்கூடிய பொறுப்பாண்மையை கொண்டது. இரண்டாவது பார்த்தோம், இது அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய பொறுப்பாண்மையை கொண்டது. மூன்றாவது நாங்கள் பார்த்தோம், இது தெய்வீக பொறுப்பாண்மையை கொண்டது. கர்த்தாவே, நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீர் விரும்புகிறபடி நாங்கள் நீதியாய் அதை நடப்பித்து, ஆண்டவரே, கடைசியிலே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்மிடத்திலே பெருக்கிக் கொண்டு உம்மிடத்திலே சேர்க்கக்கூடிய நபர்களாய் நாங்கள் திகழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வேண்டிய கிருபையினாலே முடிசூட்டும். விசேஷமாக இந்த அருமையான காணொளி காட்சியின் வாயிலாக ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் கிருபைக்கும் நம் அனைவரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் நல்உறவு நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.